ஹலோ வைபோஸ், இனி நம்ம டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரிலேம்ங்கிற அனிமியோட எபிசோட் 1 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு ஆன்கோயிங் சீரிஸ், அதனால் கதை சும்மா வெறித்தனமாக இருக்கும். அதனால் டேரெக்டாக கதைக்குள்ளேயே போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் நைட் நேரத்தில் காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு அம்மா பிரசவ வழியில் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்க வயிற்றுல 2 குழந்தைங்க இருக்குது. அந்த பிரசவ பார்க்குற அந்த பாட்டி இருந்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழிஞ்சிரும், அது வரைக்கும் தாக்கு பிடிச்சிக்கோ அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறீங்க, காலையில் வரைக்கும் எப்படி அவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அந்த பாட்டி இருந்துக்கிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த 2 குழந்தைங்களும் டீமன்ஸ் தான் போகுது அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. ஸோ இந்த 2 குழந்தைங்களை வச்சு ஏதோ ஆக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே காலையிலையும் விடியுது. அப்புறம் அந்த 2 குழந்தைங்களும் பிறந்துருவாங்க. அதை பார்க்கறதுக்காக அவங்களோட அப்பான்னு நினைக்கிறேன், அவன் இந்த குழந்தைகளை பார்த்தபடி தலையில கை வச்சுக்கிறான். இரவையும் பக்கலையும் பிரிக்கிற குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ அப்படியே நாட்களும் போது அப்படியே 16 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. காட்டுல ஒருத்தன் வில்ல வச்சு ஒரு பறவையை கொள்றான். அது யார் அப்படின்னு பார்த்தா இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்புறம் வானத்துல ஏதோ பறக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அது என்னன்னு அப்படி பார்த்தா மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏரோப்ளைன் போவோம். நம்ம ஹீரோ அதை நினைச்சுக்கிட்டு சரி ஏதோ ஒரு டிராகன் பறகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஸோ இதுல இருந்தே தெரியுது காட்டுக்குள்ளேயே இருந்து வெளி உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் அவனோட குதிரையில வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்புறமேட்டு அவன் இடத்துக்கும் போயிடுவான். அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க இருப்பான். அவன் வந்துகிட்டு ஏன்டா என்கிட்ட சொல்லாம நீ காட்டுக்குள்ள போய்க்கிறியாடா, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, நம்ம ஹீரோவும் சேர்றா உர்றா எனக்கு சாயுவோட பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். அது ஏதோ கடவுளான்னு தெரியல. அப்புறம் அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 நாய் சிலைகள் இருக்கும். ஒரு சிலையில ஒரு கொம்பு, இன்னொரு சிலையில 2 கொம்பு அப்படின்னு இருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஹீரோ கொண்டுட்டு வந்த அந்த பறவையை பாக்குறான். என்னடா இதை கொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா சரி இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். இப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிட்டே போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ ஊருக்குள்ள போகும்போது எல்லாரும் நம்ம ஹீரோ பத்தி நல்லா விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ்ல ஒரு ஹீரோ மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் அந்த பறவை எடுத்து அங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு கொடுத்துருவான். அப்புறம் ஒரு அம்மாவும் ஒரு பாட்டியும் ஒரு மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பாட்டி தான் ஸ்டார்டிங்ல ஒரு பிரெக்னண்டான லேடிக்கு பிரசவம் பார்த்துருப்பாங்க தெரியுமா, அது இந்த பாட்டி தான். அப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட அம்மா அங்க இருக்கிறாங்க. அவங்க வந்துகிட்டு அவங்க பிள்ளைய பார்த்து வாடா இப்பதான் கரெக்டான டைம் வந்துக்கிறேன், வந்து எனக்கு உதவி பண்ண அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா அவங்க வர மாட்டாங்க, தெரிச்சு ஓடி போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டி கிட்ட போய் அம்மா ஆசா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த பாட்டி அவன் வேலையை பார்த்துட்டு அவ பாட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போறான். வீடே ரொம்ப இருட்டா இருக்குது. அப்ப அங்க ஒரு கூண்டு இருக்கும். அந்த கூண்டுக்குள்ளேயும் ரொம்ப இருட்டாகுது. அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருப்பா. ஸ்டார்டிங்ல 2 குழந்தைங்க பிறந்தாங்கல்ல, அதுல நம்ம ஹீரோ, இன்னொன்னு நம்ம ஹீரோவோட தங்கச்சி. ஆனா இவன் ஏன் அப்படி கூண்டுக்குள்ள இருக்கிற அப்படின்னு தெரியல. நம்ம ஹீரோவும் தங்கச்சியை பார்த்த வாட்டி ரொம்ப ஹாப்பியா ஆயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவன் தங்கச்சி கிட்ட சொல்றான், அதாவது இன்னைக்கு காட்டுல நான் ஒரு வான்கோழியை பிடிச்சேன் அப்படின்னு. ஆக்சுவலி அது பறவைல, அது வான்கோழியாமா. அப்புறம் தங்கச்சியும் ஓ சூப்பர்னா அப்படின்னு சொல்றா. எங்க இன்னைக்கு காட்டுல ஏதோ காட்டு பண்ணி இல்லைன்னா மான் கிடைக்க அப்படி எதிர்பார்த்தேன், அந்த மாதிரி ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்ல இந்த வருஷம் அதிகமா மழையும் பெய்யல, அதனால இன்னும் கூடிய சீக்கிரத்துல குளிர்காலமும் வரப்போகுது. அதனால இந்த விலங்கெல்லாம் வேட்டையாடி இந்த கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உப்புல போட்டு வைப்பாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் கொஞ்சம் லைட்டா வருத்தப்படுறா. அப்புறம் தங்கச்சி கரைந்துக்கிட்டு எல்லாரும் பெரியவங்க வாட்டி வெளியூருக்கு வேலைக்கு போயிருவாங்க, அப்புறம் நீயும் போயிருவே அப்படின்னு தங்கச்சி கேட்க, நம்ம ஹீரோ வந்துகிட்டு இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் ஏன் அப்படி கஷ்டப்பட்டு வேட்டையிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஊருக்கு வேட்டைக்காரனோட தேவை இருக்கிற வரைக்கும் நான் வெளியூருக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம தங்கச்சிக்காரியும் அப்படின்னா அப்பா அம்மா மாதிரி நீங்களும் என்ன விட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா ஒன்ன விட்டு இந்த ஊர் விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சி ரொம்பவே ஹாப்பியா வரா. நம்ம ஹீரோட தங்கச்சி ஹாப்பியா வரதுனால நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியா வரான். அப்புறம் கரெக்டா அந்த இடத்துல ஒரு லேடி வந்து உன்னை பார்க்கறதுக்காக டெரா வந்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு மருத்துவ மூலிகைலாம் விற்கிற ஒரு ஆளு தான். இவர் வந்து இந்த ஊர் மக்களுக்கு எது நோய் இருந்துச்சுன்னா அது குணப்படுத்துறதுக்காக இந்த மருந்தெல்லாம் தருவாரு. அது மட்டும் இல்ல இவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த வில்லேஜ் விட்டு வெளி உலகத்துக்கு போயிட்டு வருவாரு. இதே மாதிரி தான் எல்லாரும் வந்து இவர் கிட்ட மருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அந்த மருத்துவரும் நம்ம ஹீரோ பார்த்த வாட்டி வாடா எப்படா இருக்கிற, உனக்கு எது மருந்து வேணுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றான். அந்த மருத்துவர் வந்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பால் மாதிரி தூக்கி போடுறாரு. உனக்கு கொடுக்கலனாலும் உன் தங்கச்சி கண்டிப்பா கொடுப்பண்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு பத்திரமா சட்டைக்குள்ளாரியே வைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த வான்கோழியில் இருந்த ரெக்கையை கொடுக்குறான். ஓ இதுவா, இது நல்ல வேலைக்கு போயுமோ சொல்லிட்டு அந்த மருத்துவர் அதை வாங்கிக்கிறாரு. இது எல்லாமே அந்த கிளவி பார்த்துட்டு இருக்கிறா. அப்புறம் அந்த மருத்துவரும் அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஸோ அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. எல்லாரும் அவருக்கு டாட்டா பாபி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த புல்லெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், என்னன்னா நானும் இந்த ஊரை விட்டு போனா நல்லா தான் இருக்கும், ஏன்னா இந்த ஊரை விட்டு வெளியே போனவங்க திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு இந்த கிராம வாழ்க்கை ஒரு பிரச்சனையும் இல்லை, பேசாம உனக்கு தான் ரொம்ப அழகான தங்கச்சி இருக்கிறா, அவளை கூட்டிட்டு பேசாம இந்த ஊர் விட்டு போயிடுறியா, என்ன சொல்லு துணைக்கு நானும் வரேன் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். நீ கூட வந்து என் தங்கச்சிக்கு தாண்டா அசிங்கம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, பதில் நம்ம ஹீரோவும் என் தங்கச்சி ரொம்பவே முக்கியமான ஒரு கடமையை பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றான். ஏன்டா இது வரைக்கும் அவன் என்ன பண்றா எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுடா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் என் தங்கச்சியை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்டா எதோ சொல்றா, அப்ப என்னால பார்க்க முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, ஒன்ன மாதிரி என் தங்கச்சியை பார்க்கறது இல்லை, அவ பக்கமே நெருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் மாத்தி பேசிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு இது வித்தியாசமான சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா மேலே பார்த்தா அந்த ஏரோப்ளேன் பறந்துட்டு இருக்கும். அந்த சவுண்டு தான். நம்ம ஹீரோ அதை இப்போ வரைக்கும் டிராகன் தான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் இதுக்கிட்ட இல்ல அந்த சவுண்ட் இதை பக்கத்துல கேட்கற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒருவேளை பக்கத்துல ஏதோ டிராகன் இருக்குதோ அப்படின்னு சொல்றான். அப்புறம் எவனோ ஒருத்தன் அவனுடைய பவரை வச்சு அந்த வில்லேஜ்ல இருக்கிற அந்த ஷீல்டையே உடைச்சிடறான். அப்படி உடைச்சதுல அந்த அதிர்வு பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவர் நடந்து போறாருல அது வரைக்கும் அந்த அதிர்வு வரும். அவரும் திரும்பி பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு நினைக்கிறதோட இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது.